மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகள் எந்தெந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது, மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்தெந்த அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது என்பதை அலசி ஆராய்ச்சி செய்வோம். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல காலம் அருமையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யோக காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகங்களையும் சூழ்நிலைகளையும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த வாரகாலகட்டம் அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. ஏழரை சனியின் இறுதிகாலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் மிகச்சிறப்பான நன்மைகள் நிறைந்த யோகங்களை இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் உள்பட பெரும்பான்மையான கிரகங்கள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன. ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகோதர சகாயஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன. மனோகாரகன் உடல்காரகன் என்று கருதப்படுகின்ற சந்திரபகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 ஜென்மராசி 2ஆம் இடத்திற்குள் பலமாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். சந்திர பகவானுடைய இந்த வளர்பிறை சந்திரனின் மிகச்சிறப்பான மாறுதல்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லபல இனிதான செய்திகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சந்திரன் உள்பட பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உறுதி செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் ஆட்சிபலம் பெற்று புத்திக்கு அதிபதியான கல்விக்குகாரகரான புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் சூரியன் அஷ்டமாதிபதியாக ஆட்சிபலம் பெற்று இருப்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் ஆட்சிபலம் பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீதராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சூரிய புதாதிபத்தியோகம் மிகவும் பலமாக இந்த வாரத்தில் நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. மாணவிமாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விலகும். உடல் உபாதைகள் தீராத நோய்கள் நீங்கி உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமில்லை. என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் முயற்சி செய்யக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொந்த நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பல மங்களகரமான நிகழ்வுகளை உங்களுடைய சொந்த வீட்டில் நடத்துவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை மிகவும் பலமாக குருபகவான் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உறுதி செய்கின்றன. எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய
ஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் எல்லாவிதங்களிலும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இடமான ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான தடைகளை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தித்துக் கொண்டிருந்தால் அவை கண்டிப்பாக நீங்குகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய சொத்துக்களை வாங்குதல் மற்றும் சுபநிகழ்வுகளான திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான காலகட்டமாக மாறியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவுபடுத்துகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் பணிச்சுமை பெருமளவில் உங்களுக்கு குறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. வெகுகாலங்களாக உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சனிபகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடனிருப்பதால் உங்களுடைய மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், நிர்வாகத்தினர்கள் என அனைவராலும் உங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் சிறப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகைவர்களாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 9இல் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருபகவானுடைய சுபபார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேதுவின் மீது பலமாக விழுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான அதீதமான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது என்பதை கிரகநிலைகள் அற்புதமாக தெளிவுபடுத்துகின்றன. என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறையில் வெகுகாலங்களாக மனதில் இருந்து கொண்டிருந்த திட்டங்களை, எண்ணங்களை, முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. அவற்றிற்கான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இந்த வாரத்தில் உண்டு. வியாபாரத்துறை, தொழில்துறையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான ராகு பலமாக அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் வியாபாரத்துறை, தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தொழில் வியாபாரம் ரீதியான பல்வேறு விதங்களான தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் நீங்குகிறது. ஏனெனில் ஞானகாரகரான கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் கேதுவின் மீது குருபகவானின் பார்வை பலமாக விழுகிறது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் இனிதாக கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற முயற்சிகளில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உள்ளது. பல்வேறு விதங்களான சிரமங்கள், இடர்பாடுகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் பலமாக கிடைக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது. உங்களுடைய உற்பத்தியை அதிகரித்து லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உருவாகிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் இனிதாக அமையும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். எனவே சொந்தமாக வீட்டுமனை, வீடு, நிலம், வண்டிவாகனங்கள், விளைநிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல் ரீதியான விஷயங்களில் மிக முக்கியமான அதிரடியான மாறுதல்கள் உண்டு.
கட்சி சார்ந்த பணிகளை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நல்லபல அதிரடியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆதரவு அதிகரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் அனைத்தையும் திறம்பட கையாளுவதோடு மட்டுமில்லாமல் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கி மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. பரிகாரம்: வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள்.